இந்த நாள் ஜூலை 27ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 11ஆம் திருநாள். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, சப்தமி திதி. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் கொஞ்சோண்டு வீட்டில் இருந்தால் எடுத்து வாயில் போட்டு போங்க, போகிறோம். சந்திர பலம்ங்கிறது மனோபலம், புத்தி பலம் எல்லாமே சேர்ந்து வரணும்னா இந்த நாள் வெல்லம் சாப்பிட்டு போனீங்கன்னா சந்திராஷ்டமெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. ரேவதி நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம். ஃபாஸ்டஸ்ட் பிளானட் அப்படின்னா முதல் சந்திரன் தான், அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன். அதனால் அந்த ஃபாஸ்டஸ்ட் பிளானட்டோட வேலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா சராசரியாக 53 நிமிஷங்கள் மட்டும்தான் சந்திராஷ்டம். அந்த 53 நிமிஷம் சந்திராஷ்டமும் இவ்வளோ பாடுபடுத்துமான்னு கேட்டால், ரயில் வருதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ரயில் எப்போ வரும், ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டால் அந்த ஒரு டைம் சொல்லுவோம்ல, அந்த டைம் தான் சந்திராஷ்டம். அதனால் காலையிலிருந்து நீங்கள் போய் கால் கடந்து போய் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்போமா, நிற்க மாட்டோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணலாம். புது விஷயங்கள் ட்ரை பண்ணும்பொழுது லைட்டாக சஞ்சலம், லைட்டாக கன்ஃபியூஷன் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது. தைரியமாக உங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம் அப்படின்னு 2 வார்த்தைகளை சொல்லுவோம். அறிவு கூர்மை அப்படின்னா புதனுடைய அம்சம். புத்திசாலித்தனத்தில் ரொம்ப நுணுக்கமாக ஒன்னொன்னையும் போய் பார்க்கக்கூடிய ஒரு நேச்சர் எந்த கிரகத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம். ஆனால் புதன் மக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேதுவுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. அதனால் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான அறிவு திறமை, புத்திசாலித்தனம், நுணுக்கமான அறிவு. ஒருவேளை பாடகர்கள் யாரெல்லாம் கலைகளில் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் சரியான ஆஃபர் வரும், சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். குழந்தைகளுக்கு கல்வி ஏறலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தை தான் இந்த நாள் ட்ராப்பராக வரும். ஹயக்ரீவரை மனசார நினச்சிட்டு எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். ராசியா நிறம் பிரவுன் அல்லது பச்சை. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்வி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் பிஸ்னஸில் ஜாம்பவானாக இருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா கல்வி அறிவுக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் வியாபாரம், அது பிறப்பு ஜாதகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்கெல்லாம் சுய சிந்தனையிலையும் சுய பிஸ்னஸில் தான் உட்காருவாங்க, சுய தொழில் தான் செய்வாங்கன்னு எழுதி கொடுக்கலாம். எந்தெந்த பிஸ்னஸில் போக முடியும்னு பார்த்தா அந்த கிரகத்துடைய வீரியத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவில் இருக்கக்கூடிய தடைகள் எதுவுமே பொருட்படுத்தாமல் உங்கள் வேலைகள் நீங்கள் பண்ணும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நல்லா உட்காந்து பிளான் பண்ணுவீங்க. பர்ஃபெக்ட் பிளானர், யாருமே உங்களை ஒரு செகண்ட் கூட குறை சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் உங்கள் அம்மா சைட்லேருந்து உங்களுக்கு பயங்கரமான ஆதரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கிரேசி மோகன் காமெடிங்கிற மாதிரி இன்றைய நாள் நிறைய காமெடி. அதில் டெக்னிக்கலாக, அதாவது மொழியை வச்சு காமெடிகள் நிறைய நீங்களே பேசுவீங்க. ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள், அப்படி ஒரு காமெடிலாம் இந்த நாள் பண்ணுவீங்க. குடுக்கல் வாங்கல பயங்கர சந்தோஷம் இருக்கும். நல்ல பிரயாணம், ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து பஸ்ஸில் பிரயாணம் பண்ணணும்னு தோணும். படு குஷியாக இருக்க போகிறீங்க. புதன் என்ற நட்சத்திரம் கேத்துனா அறிவு கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களோட இந்த நாள் தொடர்பு ஏற்படும். அந்த மாதிரி ஆள்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, உங்களுக்கு பயங்கரமான அறிவுலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, நுணுக்கமான செயல்திறன். ஒரு விஷயத்த நீங்கள் அனுபவிக்கணும்னா அதுக்கு பிராப்தம்னு ஒன்று சொல்லுவோம். இன்றைய நாள் இந்த பிராப்தம் சூப்பராக இருக்குது. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாணக்கியத்தினம் உங்கள் பேச்சில் தான். டீட்டெயில்டாக உட்காந்து பேசுவீங்க. உங்கள் குடும்பத்துலேயும் உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய அறிவு கூர்மையை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரகசியமான முதலீடுகள் போட்டிருப்பீங்க, யார்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருப்பீங்க, அவங்களாம் இன்றைய நாள் திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கலை நயம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை இன்றைய நாள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. நிறைய பேர் உட்காந்து க்ளீன் பண்ணணும்னு தோணும், சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு தோணும்.
அதனால் வீடு முழுக்க உட்காந்து க்ளீன்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட விரயங்கள், வீட்டில் ஏதாவது அயன் பாக்ஸ் கெட்டு போயிடும், அதனால் அதை உடனே மாற்றணுங்கிற மாதிரி விரயங்கள். சொந்த ஊரில் ஒரு வேலை பைப்பிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதாவது இருக்கும், அதுக்கு போயிட்டு வருவீங்க. சணல் கம்பி இந்த மாதிரி கூர்மையான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பொதுவாகவே இன்றைய நாள் இரவு நேரத்தில் நல்ல ஒரு புஸ்தகம் படிச்சிங்கன்னா அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுடைய கான்சைன் ரொம்ப ஹெல்ப் கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய படிப்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கியமான கருத்துக்களை இன்றைய நாள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் இன்றைய நாள் பெரிய ஒரு படிப்பாளி அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மிகப்பெரிய சர்டிஃபிகேட்டு, மிகப்பெரிய அப்ரிசியேஷன். சில பேருக்கு இந்த சம்பளம் இல்லாத வேற ஏதாவது தொகை ஒன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. போனஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான. அதே மாதிரி ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப இன்டலெக்சுவல் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய தொடர்பு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அவங்களாம் இப்போ பேசுவாங்க. மிகப்பெரிய லாபங்கள் நிறைய கொடுக்கும், அதனால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும், பணமாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும், பெரிய சந்தோஷம் இருக்குது. பயங்கரமான லைஃப்பில் இந்த கூர்மை அப்படின்னு சொல்லுவோம், அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் என்ற நாள் நிறைய இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் இருக்கக்கூடிய முடக்கம், இது எல்லாமே காணாமல் போகக்கூடிய நாள். உங்களால் செய்ய முடியலன்னா யாருனால செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை 10 பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, உங்கள் கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுவாங்க. புதன் 2 நட்சத்திரம் கேத்துங்கப்படுது, உங்களுடைய அறிவு அவங்களுக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுத்தோம். அதனால் உங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டான அறிவு வரும், உங்ககிட்ட கேட்டால் தான் கரெக்டான ஒரு மேனேஜரல் குவாலிட்டி ஏற்படுங்கிற மாதிரி ரொம்ப அறிவாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நாள் கணக்கு போட்டு ஒரு விஷயத்த பண்ண போறீங்க, கணக்கு போட்டு கச்சிதமாக காய் நவுத்தக்கூடிய நாள். அதனால் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 9ஆம் இடம்னா பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். பாக்யம்னா என்ன அர்த்தம்? ஜென்மாந்தரமாக செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையுமே 9ஆம் பாவகத்தில் போய் உட்காந்துருக்கும். ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 9th பிளேஸ்ன்னு போடுவாங்க, லான்னு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து கரெக்டாக எண்ணுனீங்களா கிளாக் வைஸ் அது 9ஆம் இடமா இருக்கும். அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இன்றைய நாள் புதன் 2 நட்சத்திரம் கேது, அற்புதமான வாய்ப்புகள் தேடியும் மிகப்பெரிய கல்வி அறிவு இருக்கக்கூடிய சான்றோர்களை இன்றைய நாள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்பா உங்களுக்கு பயங்கரமான அட்வைஸ்லாம் கொடுப்பார், யாருமே இது வரைக்கும் சொல்லாத அட்வைஸ். பா என்ன ஒரு அறிவு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை பாராட்டுற மாதிரி, உங்கள் முன்னோர்களை பாராட்டுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய தாத்பரியங்கள்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த மகாபாரதம் பாகவதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும்னு எண்ணம் உருவாகக்கூடிய நாள். நல்ல பிரயாணங்கள் இருக்கும், திடீர் சந்தோஷம் இருக்கும். இந்த நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லுவோம்ல, நல்ல நியூஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சாமான் அதை சின்ன தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதை சரி செய்வீங்க. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக உங்கள் வேலை எடுத்து பண்ணலாம். பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் புரிந்து பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கணும், அவ்வளோதான். இன்ஃபேக்ட் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் முடிக்காமல் இருந்தீங்கன்னா முடிச்சிருங்க, டேக்ஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா கட்டுங்க. இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்ட வேண்டிய விஷயங்கள் இருக்கோ, சர்வீஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கோ, அதற்கு இன்றைய நாள் உங்களுடைய செலவுகளை அழிப்பது நல்லது. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஒரு ஸ்கூல் நடத்தலாம், ஒரு காலேஜ் நடத்தலாம், ஒரு சின்ன ஒரு டியூட்டோரியல் காலேஜ் மாதிரி நடத்தணும்னு இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கலாம். அற்புதமாக இருக்குது.
அதுவும் அறிவு சார்ந்த கல்வின்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய சக்ஸஸ். நிறைய விஷயங்களில் இன்றைய நாள் நீங்கள் யாருக்கு எதை கற்றுக் கொடுக்குறீங்களோ தெரியாது, ஆனால் அந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம். உட்காந்து பல பஞ்சாயத்துகள் முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல சக்ஸஸ் கொடுக்கும். யாரையும் கண்டு அஞ்ச மாட்டீங்க. இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப ஷார்ப்பாக டு த பாயிண்ட், டு த ஆப்ஜெக்ட், கரெக்டாக நீங்கள் திங்க் பண்ணி பேசக்கூடிய நாள். அதே மாதிரி ஒரு நல்ல பிரயாணம், நல்ல செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபிரான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஆய்வு பண்ணணும்னு எண்ணம் இருக்கும். மெயினாக யாரெல்லாம் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த மெடிக்கல் பேஸ்டு தொழில்களில் இருக்கீங்களோ, அன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கில் ஆடிட் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களால் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே செயல்படுத்த முடியும், ஜெயிக்கும். எங்கேயாவது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா இன்றைய நாள் போய் வேலை கேட்டிங்கன்னா ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஸ்டாக் பேஸ்ட் ஏதாவது ஒரு வேலை, ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நிம்மதியான வாழ்வுங்கிறது இன்றைய நாள் இருக்கும். ஆனால் முழுக்க முழுக்க வேலையில் இருப்பீங்க. வேலைகளில் டென்ஷனே இருக்காது, ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. ஏன்னா உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நாட்களுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது இன்றைய நாள் நடக்கும். நல்ல பிரயாணம், நல்ல ஒரு சந்தோஷம், யதார்த்தமான பேச்சு, மனசில் ஆனந்தத்தை கொடுக்கறது, எல்லா விதமான ப்ரெஷரும் வந்து காணாமல் போகிறது, மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும். தைரியமாக உங்களால் எல்லாத்தையுமே செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மகாதேவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம்னு சொன்னால் நான் கடகம் தான் சொல்லுவேன். ரெண்டாவது விருச்சிகம், மூன்றாவது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக சக்கிரமமாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.